திரும்ப திரும்ப கடன் பிரச்சனை அப்படிங்கிறத அதிகமாக சந்தித்த நபர்கள் அப்படின்னு பார்த்தா நாம் இந்த மிதுன ராசிக்காரர்களை சொல்லலாம். மிதுனத்துக்கு இவர் பாதகாதிபதி, ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி, இன்னொரு கேந்திரத்துக்கு அதிபதி. ராசின்னு சொல்லக்கூடிய ஜென்ம கேந்திரத்தில் திக்பலமாக இருந்தாலும் இதற்கு பெயர் என்னன்னா கேந்திராதிபத்திய தோஷத்தை மிதுன ராசிக்காரர்கள் வெகு நாட்களாக தோல்விகளாகவும் அவமானமாகவும் ஒரு விஷயம் வரும்னு எதிர்பார்த்து அது வராமல் போனது மட்டுமல்லாமல் வந்த பிறகு அது கை கேட்டுனுச்சு பிரதர், வாய் கேட்டல பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாகவும், குழந்தைகள் அதாவது உயர் மட்டத்திலெல்லாம் குழந்தைகள் நன்றாக படித்து வந்திருப்பார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய ஐடியாவை அப்பா கேட்கவில்லை, அம்மா கேட்கவில்லை, இல்லை அப்பா அம்மா சொன்ன ஐடியாவை மிதுன ராசி பசங்கள் கேட்கவில்லை. இப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளரையே நிறைய கான்ஃப்ளிக்ட். இதனால் ஒரே வீட்டுக்குள் இருந்து கொண்டு ஒரு நபர் இன்னொரு நபர் கூட பேசிக்கொள்வதில்லை, பிரச்சனைகள், தீர்வில்லாத ஒரு பயணம். இப்படி நல்லா வருத்தப்படக்கூடிய மிதுனராசிக்காரர்களுக்கு முதல் தரமான ராஜயோகத்தை பாதகாதிபதியாக இருந்தாலும் குரு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். ஒரு சமாதானம் ஏற்படும், ஒரு சந்தோஷம் ஏற்படும். இதையே இன்னொரு ஆங்கிள் பார்ப்போம். 7ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க மிதுனராசி நபராக இருந்தால் உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு தனஸ்தானத்தில் வந்து உச்சபலம் பெறுகிறார். அப்படின்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு அது வேலை வாய்ப்பாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் அமையும். அதன் மூலம் அபிவிருத்தி, அதன் மூலம் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்கள் குடும்பத்துக்கே வந்து அமையும். இப்போ குரு பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்து மகர ராசியையும் பார்க்க போகிறார். வருடத்தின் கடைசியில் ராகு பகவான் இவர்களுக்கு 8ஆம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்துக்கு வந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் பொதுவாக அசுப கிரகங்கள் ஒரு பெரிய பாம் போட்டுவிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். ஆனால் அங்கேயும் வரக்கூடிய ராகு பகவானை குரு பார்த்து ராகுவை கட்டுக்குள் வைக்க போகிறார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோச்சாரத்தில் எல்லோரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியது வரப்போகிற குரு பெயர்ச்சி. மே மாதத்தின் கடைசி 26/5/2026 குரு பகவான் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்திலேயே மிதுனராசி மண்டலத்திலிருந்து கடகராசி மண்டலத்துக்கு பயிற்சியாக இருக்கிறார். மேலும் அவர் சனி பகவானின் நட்சத்திரமான பூசம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரத்தையும் வரிசையாக கடக்க போகிறார். குரு உச்சமடைய போகிறார் பஞ்சமகா புருஷ யோகத்தில். இது ஹம்ச யோகமாகவும் தனது 5ஆம் பார்வையாக அவர் விருச்சிக ராசியையும் 7ஆம் பார்வையாக மகர மண்டலத்தையும் 9ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வையால் தனது சொந்த வீடான மீனராசியையும் மீனராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் அவர் பார்க்க போகிறார். இதுல என்ன ஒரு பிளஸ் அப்படின்னா, இந்த வருடத்தின் கடைசியில் ராகு பகவான் மகர ராசி மண்டலத்துக்குள் வந்தாலும் ராகு பகவானையும் குரு பகவான் பார்க்க போகிறார். அப்போ நிறைய பேருக்கு அதிர்ஷ்டத்தை குரு பகவான் வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார். என்ன பரிகார கிரகத்தில் முதன்மையான கிரகமாக சொல்லப்படுவது இந்த குரு பகவானைத்தான். பொதுவாகவே ஜோதிடம் பார்க்கும் பொழுது எல்லாமே குரு பார்வை வந்து விட்டது, வியாழ நோக்கம் வந்து விட்டது, சுபகாரியங்கள் நடக்க போகிறது, தயாராக இருங்கள் அப்படின்னு எல்லோரும் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். உங்களுடைய ராசிக்கு இந்த குரு பகவான் எந்த விதமான பலனை எவ்வாறு வாரி வழங்கப் போகிறார் என்பதை இப்பொழுது விவரமாக காண்போம்.
மிதுன ராசிக்கு பலன் சொல்றதுக்கு தான் ரொம்ப நேரமா காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, திரும்ப திரும்ப கடன் பிரச்சனை அப்படிங்கிறத அதிகமாக சந்தித்த நபர்கள் அப்படின்னு பார்த்தா நாம் இந்த மிதுன ராசிக்காரர்களை சொல்லலாம். மிதுனத்துக்கு இவர் பாதகாதிபதி, ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி, இன்னொரு கேந்திரத்துக்கு அதிபதி. ராசின்னு சொல்லக்கூடிய ஜென்ம கேந்திரத்தில் திக்பலமாக இருந்தாலும் இதற்கு பெயர் என்னன்னா கேந்திராதிபத்திய தோஷத்தை மிதுன ராசிக்காரர்கள் வெகு நாட்களாக தோல்விகளாகவும் அவமானமாகவும் ஒரு விஷயம் வரும்னு எதிர்பார்த்து அது வராமல் போனது மட்டுமல்லாமல் வந்த பிறகு அது கை கேட்டுனுச்சு பிரதர், வாய் கேட்டல பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாகவும் அந்த பொருளோ இல்லை அந்த கான்செப்டோ இல்லை அந்த ஐடியாவோ அந்த டெக்னாலஜியோ வந்த பிறகு இது செல்லுபடி ஆகலை, இது ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகளையும் தோல்விகளையும், நேரம் வீணானது மட்டுமல்லாமல் கடன் சுமைகளும், ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன், அதனை வாங்கி இன்னொரு கடன் அப்படின்னு தொடர்ச்சியாக கடன் பிரச்சனைகள். இதனால் குடும்பத்தில் குறிப்பாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம்ஸ். சில இடங்களில் பார்த்தோம்னா குழந்தைகள், அதாவது உயர் மட்டத்திலெல்லாம் குழந்தைகள் நன்றாக படித்து வந்திருப்பார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய ஐடியாவை அப்பா கேட்கவில்லை, அம்மா கேட்கவில்லை, இல்லை அப்பா அம்மா சொன்ன ஐடியாவை மிதுன ராசி பசங்கள் கேட்கவில்லை. இப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளறையே நிறைய கான்ஃப்ளிக்ட். இதனால் ஒரே வீட்டுக்குள் இருந்து கொண்டு ஒரு நபர் இன்னொரு நபர் கூட பேசிக்கொள்வதில்லை, பிரச்சனைகள், தீர்வில்லாத ஒரு பயணம். இப்படி நல்லா வருத்தப்படக்கூடிய மிதுனராசிக்காரர்களுக்கு முதல் தரமான ராஜயோகத்தை பாதகாதிபதியாக இருந்தாலும் குரு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். ஏன் அப்படின்னா கோச்சாரத்தில் 2ஆம் இடமான தனம் குடும்பம் வாக்கில் அவர் உச்சபலம் அடைய போகிறார். திரும்ப இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் மிதுனத்துக்கு வருவதற்கு இன்னும் 12 வருடங்கள் காத்திருக்க வேண்டும். அப்போ 2ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய தனம் அப்படின்னா பணம் வருவது, மேலும் குடும்பம் ஃபேமிலியில் சுப நிகழ்வுகள், யாரெல்லாம் பிரிவினையை நோக்கி போகிறார்களோ, வீட்டுக்குள்ளறையே பேசிக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம், சமாதானம். வாக்கு அப்படின்னா அது படிப்பாக எடுத்துக்கலாம், குழந்தைகளுக்கு இல்லை வயதில் மூத்த நபர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது அப்படின்னு அதனுடைய அர்த்தமே கடனை அடைப்பது, வாங்கின கடனை திரும்ப கொடுப்பது. அதுவும் எப்படின்னா இன்னொரு கடன் வாங்கி ஒரு கடனை அடைச்சேன் அப்படின்னு சொல்லாமல் சம்பாதித்து கடனை அடைப்பது, தொழில் செய்து கடனை அடைப்பது. வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களாக இருந்தால் ஒரு வேலை மாற்றமோ இல்லை ஒரு இன்க்ரிமெண்ட்டோ ஒரு ப்ரமோஷனோ வந்து அந்த எக்ஸ்ட்ரா வருமானத்தை வைத்து கடனை தீர்ப்பது, இதெல்லாமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் மிதுன ராசிக்காரர்கள் பூரணமாக அனுகூலமான பலன்களாக அடைய போகிறார்கள். மெயினாக இவர்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாம் இல்லாமல் வெளியே போகும் பொழுது தன்னுடைய பாக்கெட்டில் பணம் வைத்திருப்பார்கள் அப்படின்னு சொன்னாலே அதனுடைய அர்த்தம் என்னன்னா பணம் வருகிறது, வரப்போகிறது அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இதில் ஒரு பெரிய ஜாக்பாட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல 10ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியை பார்ப்பது தர்ம கர்ம அதிபதி யோகம். 10ஆம் அதிபதி சொந்த வீடான மீனராசி மண்டலத்தை பார்ப்பது பாவகாதிபதி, பாவகத்தை பார்ப்பது பாவக புஷ்டி. அப்போ வியாபாரம் அபிவிருத்தி, அது வேலையாக இருந்தால் வேலையில் இன்க்ரிமெண்ட், ப்ரொமோஷன், அபிவிருத்தி, நிறைய நபர்களை தனக்கு கீழ் அப்பாயிண்ட் பண்ணுவது, இல்லைன்னா நிறைய கிளைகள் போடுவது, இதெல்லாமே இந்த 10ஆம் இடம் அப்படிங்கிற அந்த தொழில் ஸ்தானத்தால், ஜீவனத்தால் பூரணமான சுபபலன் அப்படிங்கிறது நாம் பெற முடியும். அதுதான் தொழில் பண்ணி தொழிலில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து கடனை அடைப்பது. மேலும் குரு பகவான் 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்க போகிறார். இதில் என்னன்னா குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய வம்பு வழக்கு, தோல்வி, அவமானம், பிரச்சனைகள், நோய், எதிரி தொல்லை, கடன், லீகல் ப்ராப்ளம், இல்லீகல் ப்ராப்ளம், இது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சமாதானம் ஏற்படும், ஒரு சந்தோஷம் ஏற்படும்.
இதையே இன்னொரு ஆங்கிள் பார்ப்போம். 7ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க மிதுன ராசி நபராக இருந்தால் உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு தனஸ்தானத்தில் வந்து உச்சபலம் பெறுகிறார் அப்படின்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு அது வேலை வாய்ப்பாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் அமையும். அதன் மூலம் அபிவிருத்தி, அதன் மூலம் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்கள் குடும்பத்துக்கே வந்து அமையும். நீங்க வயதில் மூத்த ஒரு மிதுனராசி நபராக இருந்தால் உங்களுடைய குழந்தைகளுக்கு வருமானம், இப்போ இவ்வளவு நாள் உங்களுடைய குழந்தைங்களுக்கு விஷயம் செட்டில் ஆகலை, அவர்களுக்கு என்ன ஒரு நல்லது நடக்கலை, அதுக்காக நிறைய கடன் வாங்கினோம், வெளிநாட்டுக்கு அனுப்பினோம், லட்சமாக கடனை அடைக்க வேண்டியிருக்கிறது, அந்த வட்டியை நாம் கட்ட வேண்டியிருக்குது அப்படின்னு யாரெல்லாம் மிதுனராசிக்காரர்கள் வருத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா குழந்தைகள் மூலமாக அபிவிருத்தி, அவர்களே அவர்களுடைய கடனை கட்டக்கூடிய அளவுக்கு அவர்கள் தெளிவாகி விடுவார்கள். குழந்தைகள் ஒரே வார்த்தையில் சொன்னாங்கன்னா செட்டில் ஆகக்கூடிய காலகட்டம். வயதை அனுசரித்து அது வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சுபகாரியங்களாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா அவர்களுக்கு அமைய வேண்டிய வியாபாரமாக இருந்தாலும் சரி, சுபம் 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 அப்படின்னு ஒரே வார்த்தையில் நம்ம வந்து சொல்லலாம். இதில் என்ன மிதுனராசிக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ குரு பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்து மகர ராசியையும் பார்க்க போகிறார். வருடத்தின் கடைசியில் ராகு பகவான் இவர்களுக்கு 8ஆம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்துக்கு வந்தாலும், அஷ்டமஸ்தானத்தில் பொதுவாக அசுப கிரகங்கள் ஒரு பெரிய பாம் போட்டுவிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். ஆனால் அங்கேயும் வரக்கூடிய ராகு பகவானை குரு பார்த்து ராகுவை கட்டுக்குள் வைக்க போகிறார். இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக மிதுன ராசிக்கு ஏற்படும். பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா பெரிதாக மிதுன ராசிக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ கோச்சாரத்தில் ராகுவிற்கு குருவின் பார்வை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ ராகு பகவான் இந்த வருடத்தின் கடைசியில் தான் மகர ராசி மனைக்குள் செல்ல போகிறார். அப்போ ஜூன் மாதம் முதல் டிசம்பர் வரை ராகுவிற்கு குருவின் பார்வை அப்படிங்கிறது மறுக்கப்படுகிறது. இது காலகட்டங்களில் இந்த ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத தனி ஒரு வீடியோவாக நாங்கள் தயாரித்து கொண்டிருக்கிறோம். வெகு சீக்கிரத்தில் எங்களுடைய இந்த சேனலில் இந்த காணொளிகளும் அப்லோடு செய்யப்படும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.